எழும்பி பிரகாசிக்க வேண்டியதான நாம செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தாச்சு. அப்படி நாம எழும்பி பிரகாசிச்சா நமக்கு கிடைக்கிறதான நன்மை என்னன்னு பார்க்கணும்ல. வாசிங்க ஏசாயா 60ஆம் அதிகாரம், திருப்பி கொள்ளுங்க, துவங்கின இடத்துக்கு வாங்க. ஏசாயா 60 3வது வசனத்தை வாசிங்க. உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு தாதிகளும் உதிக்கிற உன்னை ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் கடந்து வருவார்கள். நாம எழும்பி பிரகாசிக்கும் பொழுது இன்றைக்கு மனுஷனுக்கு முன்பாக அற்பமாய் இருக்கிறதான நாம அநேகருடைய கண்களுக்கு முன்பாக ஏளனமாய் பார்க்கப்படுகிறதான நாம எழும்பி பிரகாசிப்போமானால் ராஜாக்களும் பிரபுக்களும் அதிகாரத்தில் இருக்கிற ஜனங்களும் நம்மளை என்ன செய்வாங்களா, தேடி வருவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளவு பெரியதான மேன்மை நாம பெறணும், இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நாம பெறணும்னா நாம என்ன செய்கிறதா இருக்கணும், எழும்பி பிரகாசிக்கிறவர்களா இருக்கணும். இன்னும் அந்த அதிகாரத்துல கடைசி வசனத்தை வாசிங்க. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் அதை தீவிரமாய் நடத்திப்பேன். பாருங்க, அப்போ நாம எழுப்பி பிரகாசிக்கும் பொழுது கிடைக்கிற நன்மை என்ன பாருங்க, நம்மளை தேடி நம்மிடத்திற்கு ராஜாக்களும் பிரபுக்கள் என்ன செய்வாங்க, கடந்து வருவாங்க. நாம எழுப்பி பிரகாசிக்கும் பொழுது நாம சின்னவர்களாய் சிறியவர்களாய் மற்றவர்களுடைய கண்களுக்கு முன்பாக அற்பமானவர்களாய் இருந்தாலும் ஏற்ற காலத்தில் கர்த்தர் நம்ம என்ன செய்வார், உயர்த்துவார். பாருங்க, வேதத்துல ஆபிரகாம் அற்பமான மனுஷன், சின்னவனா இருக்கிறான். அந்த சிறியவனை தான் கர்த்தர் பலத்த ஜாதியாக்கி இருக்கிறார். இன்றைக்கு இஸ்ரவேல் கோத்திரம் பல மடங்கு பெருகி இருந்தது. வேதத்துல அநேக ஜனங்கள் இருந்ததை நாம பார்க்கிறோம். இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பயங்கரமா இருப்பதற்கும் அவங்களை எதிர்க்க முடியாத அளவிற்கு காணப்படுகிறதற்கு காரணம் என்ன பாருங்க, ஆண்டவர் அவர்கள் என்ன செய்திருக்கிறார், பலத்து பெருகி இருக்க பண்ணி இருக்கிறார். அந்த மேன்மை அவர்கள் அடைந்ததற்கான காரணம் அவர்களுடைய தகப்பன் ஆபிரகாம் என்ன செய்கிறவனா இருந்தான், எழும்பி பிரகாசிக்கிறவனா இருந்தான். அந்த இஸ்ரவேல் சந்ததியில அநேக ஜனங்கள் எழும்பி பிரகாசிக்கிறவர்களா இருந்ததுனால அந்த கோத்திரம் அந்த ஜனங்கள் என்ன செய்யப்பட்டாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. இந்த நாள்ல இந்த வார்த்தையை கேட்கிறதான நாம இந்த வார்த்தையின்படி இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நாம எழும்பி பிரகாசிப்போமானால் நம்முடைய சந்ததி நம்முடைய குடும்பம் கர்த்தர் என்ன செய்வார், உயர்த்துவார். இந்த பூமியில்